இதுல வேற சொல்லிக்கிறாரு என்னை அப்பான்னு சொல்லுங்க அப்பான்னு சொல்லுங்கன்னு. என்னப்பா இப்படி தப்பு தப்பா செஞ்சுட்டு எப்படி அப்பா அப்பான்னு சொல்ல முடியும்? மக்களின் கொதிப்பை வாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு கொடூர ஆட்சியை நடத்தி ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அருளும் அபிவிருத்தியும் நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக. 13 நாட்கள் அமைதியாக தொடர்ந்த போராட்டம் தமிழக அரச பயங்கரவாதத்தால் அலங்கோலப்பட்டு இருக்கிறது. மக்கள் அல்லல் பட்டு பெரும் துன்பத்திற்கும் துயரத்திற்கும் ஆளாகியுள்ளார்கள். தூய்மை பணியாளர்கள் அவர்கள் நமக்கு செய்த சேவைகள் அளப்பெரிது. அவர்களுடைய பணி மிகவும் மதிக்கத்தக்கது, போற்றத்தக்கது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இந்த அரசு அவர்களை பணி நிரந்தரம் செய்வது என்பது ஒரு பெரிய காரியம் அல்ல. அவர்களுடைய தேவைக்கு பேனா சிலை வைக்க பல ஆயிரம் கோடிகள், பல 100 கோடிகள் சமாதிகளை கட்டி கொண்டு இருக்கிறார்கள். இந்த சமாதியான அரசு சமாதி கட்ட நிதி இருக்கிறது. தூய்மை பணியாளர்களுக்கு அவர்களை நிரந்தர பணி நியமனம் செய்து அவர்களுக்கு ஊதியம் கொடுக்க இவர்களிடம் நிதி இல்லை என்கிறார்கள். இதை ஆந்திர முதலாளிக்கு, தனியாருக்கு தாரை வாக்க என்ன காரணம்? என்ன காரணமாக இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? அவர்கள் தனியார் முதலாளிக்கு தாரை பார்த்து அந்த பணத்தை இந்த அரசு தானே கட்டணும். தனியார் முதலாளி கொண்டு வந்து இந்த பணத்தை கொடுத்து நமக்கு குப்பால நண்டு எதுவும் கோயில்ல வேண்டுதல் இருக்கா அவனுக்கு? இல்லையே. அரசு தானே அந்த தனியாருக்கு டெண்டர் விட்டு தனியாருக்கு 1000 கோடிய 2500 கோடி 3500 கோடின்னு டெண்டர் கொடுக்கணும்ல. அப்பதாங்க இந்த அதுக்குதான் எங்க அண்ணன் சொல்ற மாதிரி, செந்தமிழன் சீமான் அண்ணன் சொல்ற மாதிரி, இவர்கள் கமிஷன் பாய்ஸ். இவர்கள் தலைவர்கள் அல்ல, தரகர்கள். இவர்கள் எல்லோருக்கும் இது போன்று அனைத்தையும் தனியார் மயப்படுத்தி இவர்கள் அதிலிருந்து கமிஷன் பெறக்கூடியவர்கள். போக்குவரத்து துறை தனியாருக்கு கொடுக்க வேண்டும். குப்பை அள்ளுறது கூட தனியாருக்கு கொடுக்கணும்னா அரசின் வேலை என்ன? தனியாருக்கு அந்த டெண்டரை ஒதுக்கிட்டு அங்கே கமிஷன் பல 100 கோடிகள் பல 1000 கோடிகளை கமிஷன் பெற்று நல்லா எப்படி உல்லாச வாழ்க்கை வாழ்வதா? உதயநிதி, இன்ப நிதி, துன்ப நிதி, மக்களுக்கெல்லாம் துன்பம் நிதி எல்லாம் அங்க இருக்கு. என்னங்க அரசு நடக்குது தமிழ்நாட்டுல? எங்க அந்த தாய்மார்களுடைய கண்ணீர், அவங்க வடிக்கிற கண்ணீரை, அவங்களுடைய இன்னைக்கு பதறலை கேட்டா எங்க எந்த நெஞ்சமும், கல் நெஞ்சம் கூட கரைஞ்சிடுங்க. நான் கண்ணீர் வடிச்சிட்டேன் காலையில. இப்படி ஒரு திறனற்ற அரசு, கையாலாகாத அரசு, இந்த அரச இந்த மக்கள் நம்புது பாருங்க. இப்ப பாருங்களேன், இது அப்படியே கொடுத்துருவாங்க. அப்படி தனியார் மயப்படுத்திட்டா இந்த 15000 இந்த தமிழ் மக்களுக்கு, இந்த தூய்மை பணியாளர்களுக்கு நிரந்தர அந்த தனியார் முதலாளி பணி கொடுப்பானா? வேலை கொடுப்பானா? அவன் குஜராத்ல இருந்தோ, பீகார்ல இருந்தோ, உத்தரப்பிரதேசத்துல இருந்தோ குறைந்த கூலிக்கு ஆட்களை கொண்டு வந்து அவனுக்கு வாக்குரிமை, ஓட்டுரிமை கொடுத்து அந்த வர அனைவருமே பிஜேபி வாக்காளர்கள். இந்த திமுக அரசு, திராவிட அரசு பிஜேபி வாக்காளர்களை இங்கே பல்கி பெருக விடாமல் அவர்கள் ஓய போவதில்லை. கேட்டா நாங்க தான் பிஜேபி எதுக்குறோம், சனாதனத்தை எதுக்குறோம். வாய் சொல் வீரர்கள் இவர்கள். சொல் அரசியல், விளம்பர அரசியல், அனைத்திலும் விளம்பரம், அனைத்திலும் சொல். எந்த செயல் அரசியல் கிடையாது, சேவை அரசியல் கிடையாது. இவர்களெல்லாம் மனிதர்கள் என்று சொல்லவே மனம் கூசுகிறது. இவர்கள் தலைவர் என்று வேற சொல்லிக்கிறாங்க. யாருக்கு தலைவர்? தலைவரா இருக்கிறவன் எப்படி இருக்கணும்? மக்களுக்கு சேவை செய்து, மக்களின் மனதை கவர்ந்து,
மக்கள் பாராட்டக்கூடிய அளவுல இருக்கணும். இதுல வேற சொல்லிக்கிறாரு, என்னை அப்பான்னு சொல்லுங்க அப்பான்னு சொல்லுங்கன்னு. என்னப்பா இப்படி தப்பு தப்பா செஞ்சுட்டு எப்படி அப்பா அப்பான்னு சொல்ல முடியும்? ஒரு மக்கள் இப்படி அழுகுறலோட நீங்க பார்க்கலையா? நாங்கெல்லாம் வலைதளத்துல பாக்குறோமே, இரவு 12 மணியில இருந்து இந்த நிகழ்வுகளை கண்டு நாங்கெல்லாம் கொதிச்சு போறோமே. உங்களுக்கு அந்த இதய துடிப்பு வரலையா? உங்க பிள்ளைங்க தானே அவங்க. என்னப்பா இப்படி பண்றீங்களாப்பாங்கிற கதையா தான் இருக்கு. இவர்களுடைய இந்த அரச பயங்கரவாதம் கேட்டா அப்படியே வழக்கு நீதிமன்றம், அது தீர்ப்பு மன்றமா போயிடுச்சு. சரி, நீதிமன்றமே ஒரு உத்தரவு போடுறதுன்னா, உத்தரவு போட்ட அடுத்த நிமிடமே நீங்க இப்படிதான் எல்லாருக்கும் எல்லா விஷயத்துக்கும் ஆக்ஷன் எடுக்கிறீங்களா? உத்தரவு போட்டா என்ன, அந்த நீதிமன்றத்திலிருந்து அவங்க அப்பீல் பண்ண அவங்களுக்கு அவகாசம் கொடு. இப்படி இருக்கக்கூடிய இந்த அரசுக்கு இந்த மக்கள் திருப்பி 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 வாக்களித்து, இவர்கள் மனமுகந்து யாரும் வாக்களிக்கவில்லை, இவர்கள் வாக்குகளை வாங்குகிறார்கள். வாக்குகளை வாங்கி வலிமை பெற்று வாக்களித்தவர்களின் வாழ்க்கையை அழிக்க வந்தவர்கள் இவர்கள். இவர்களை நம்பி நம்பி இந்த மக்கள் வாக்களிக்கும் வரை இது போன்ற துயரங்கள் தொடரும் தொடரும் தொடரும். இன்று தூய்மை பணியாளர்கள், முன்னாள் ஆசிரிய பெருமக்கள், அதற்கு முன்னால் போக்குவரத்து துறை தொழிலாளர்கள், இப்படி அனைத்து துறைகளிலும் போராட்டங்கள், மக்களின் கொதிப்பை வாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு கொடூர ஆட்சியை நடத்தி கொண்டு தன்னை அப்பாங்கிறார். அப்பாலேயே கொடூர அப்பா இருப்பார்ல, எல்லாரையும் குடிகார அப்பா இருப்பாரு. ஆனா இவர் எல்லாரையும் குடிக்க வைக்கிற அப்பா. இந்த அப்பா இனிமே வானாம் அப்பா எங்களுக்கு.